ஐபிஎல் தொடர் முடிந்த சில மாதங்களில் டிஎன்பிஎல் எனப்படும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடரும் தொடங்கிவிடும். முழுக்க தமிழக வீரர்களை சர்வதேச கிரிக்கெட் உலகிற்கு அறிமுகப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த டிஎன்பிஎல் தொடர் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ், சேலம் ஸ்பார்டன்ஸ், மதுரை பாந்தர்ஸ், லைகா கோவை கிங்ஸ், திருச்சி கிராண்ட் சோழா மற்றும் திருப்பூர் தமிழன்ஸ் என மொத்தம் 8 அணிகள் பங்கேற்கின்றன. கடந்த 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட டிஎன்பிஎல் தொடர் தற்போது 9வது வருடத்தில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற டிஎன்பிஎல் ஏலத்தில் இளம் வீரர்கள் பலரும் அதிக தொகைக்கு ஏலம் சென்று கிரிக்கெட் வட்டாரங்களில் மிக பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளனர். திண்டுக்கல் அணிக்காக விளையாடி வரும் மூத்த வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் 16 லட்சம் ரூபாய்க்கு அந்த அணியால் தக்க வைக்கப்பட்டார். ஆனால் நடப்பு ஏலத்தில் அவரை விடவும் அதிக தொகைக்கு தமிழக வீரர்கள் முகமது, விஜய் சங்கர் இருவரும் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளனர். முகமதை சேலம் ஸ்பார்டன்ஸ் அணி 18,40,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. சமீப காலமாக இந்திய அணியில் இடம்பெறவில்லை என்றாலும் விஜய் சங்கருக்கான மவுசு இன்னும் குறையவில்லை. முதல் நபராக விஜய் சங்கரை 18 லட்சம் ரூபாய்க்கு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி ஏலம் எடுத்தது. இதேபோல் சிலம்பரசனை திருப்பூர் தமிழன்ஸ் அணி 9 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. இந்திய அணியில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் வாஷிங்டன் சுந்தரை வெறும் 6 லட்சம் ரூபாய்க்கு திருச்சி கிராண்ட் சோழாஸ் ஏலம் எடுத்து அதிர்ச்சி அளித்துள்ளது. இது தவிர ஹரி நிசாந்த் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியால் 12 லட்சம் ரூபாய்க்கும், பெரியசாமி திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியால் 9,80,000 ரூபாய்க்கும், ஆண்ட்ரே சித்தார்த் லைகா கோவை கிங்ஸ் அணியால் 8,40,000 ரூபாய்க்கும் ஏலத்தில் எடுக்கப்பட்டனர். ஆல்ரவுண்டர் சுந்தரை காட்டிலும் அதிக தொகைக்கு சரவணகுமார் மற்றும் கௌசிக் இருவரையும் திருச்சி கிராண்ட் சோழாஸ் ஏலத்தில் எடுத்து ஷாக் கொடுத்துள்ளது. சரவணகுமாருக்கு அந்த அணி 8,40,000 ரூபாயும், கௌசிக்கிற்கு 8 லட்சம் ரூபாயும் கொடுத்துள்ளது. இதேபோல சேப்பாக் கில்லிஸ் ஸ்வப்னில் சிங்கை 10,80,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. நெல்லை ராயல் கிங்ஸ் முகமது அண்டான் கானை 7,15,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. மதுரை பாந்தர்ஸ் அதிகபட்சமாக அதிக் உர் ரஹ்மானை 7,75,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. இதன் மூலம் ஐபிஎல் தொடருக்கு இணையாக டிஎன்பிஎல் தொடர் ஏலமும் கவனம் ஈர்த்துள்ளது. அணிகளின் அடிப்படை தொகை உயர்த்தப்படும் பட்சத்தில் இதிலும் கிரிக்கெட் வீரர்கள் கோடிகளில் விலை போவர் என்பது குறிப்பிடத்தக்கது.